10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். a is equal to 2 power 65 மற்றும் b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus d2 plus 2 power 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் எது உண்மை? a. b ஆனது a ஐ விட 2 power 64 அதிகம். a மற்றும் b சமம். b ஆனது a ஐ விட 1 அதிகம். a ஆனது b ஐ விட 1 அதிகம். அதாவது a மதிப்பு கொடுத்துட்டாங்க, b மதிப்பும் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது உண்மைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு b is equal to 2 power 64 plus 2 power 63 plus d2 2 power 0. இதில் a என்னது 2 power 64. பொது விகிதம் r கண்டுபிடிக்கணும்னா t2 by t1 கண்டுபிடிக்கணும். t2 by t1ல் 2 power 63 by 2 power 64ன்னு போடணும். இங்கே அடிமானம் 1 இருக்குது. அப்போ அடுக்குகளை என்ன செய்யலாம்? கழிச்சு எழுதலாம். அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குன்னா 2 power -1ன்னு கிடைக்கும். அப்போ 1/2ன்னு வரும். சரியாப்பா? SNக்கு ஃபார்முலா எழுதணும். SN = a × r power n -1 by r -1. இது r1 விட பெருசாக இருக்கிறப்போ இங்கே நமக்கு r மதிப்பு 1/2 இருக்குது. அப்படின்னா a × 1 - r power n by 1 - r. இங்கே r சின்னதாக இருக்கும் 1 விட. சரியா? இங்கே 1/2 தானே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும். நமக்கு n is equal to 65ன்னு இருக்குது. S65 = 2 power 64 × 1 - 1/2 the whole power 65 by 1 - 1/2. இப்போ 2 power 64 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு 1ஐயும் அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் 1/2 the whole power 65னா 1 power 65 by 2 power 65ன்னு அர்த்தம். 1 power 65னாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ 1/2 power 65 by 1 - 1/2னா என்னப்பா கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். சரியா? அடுத்து இங்கே வகுத்தல்ல இருக்கிற 1/2 பெருக்கல்ல போச்சுன்னா 2/1ன்னு மாறிடும். சரியா? தலைகீழாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 × 2 power 64 × 1 - 1/2 power 65. இப்போ இங்கே 2 power 1 இருக்குது, இன்ட்டு 2 power 64 இருக்குது. அடிமானம் 2 ஒன்றா இருக்கனால அடுக்குகளை கூட்டிடலாம். அப்போ 2 power 65ன்னு கிடைக்கும். இன்ட்டு 1 - 1/2 power 65ன்னு இருக்குது. இந்த 2 power 65ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 2 power 65 மைனஸ் 2 power 65 by 2 power 65. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 power 65 - 1ன்னு கிடைக்கும். b is equal to 2 power 65 - 1. a is equal to 2 power 65. அப்போ ஏவை விட b 1 குறையா இருக்குன்னு எழுதலாம். அப்படி இல்லை பியை விட a 1 அதிகமாக இருக்குன்னு எழுதலாம். சரியா? இப்போது நம்ம இங்கே பார்த்தோம்னா பியை விட a 1 அதிகமாக இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a ஆனது பியை விட 1 அதிகம். EN ஆன்சர் கரெக்ட். சரியாப்பா?